ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஒரு நல்ல வாழைக்காயை வச்சு ஒரு மசாலாவும், அதோடு கூட பாலக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தியும். இந்த சப்பாத்திக்கும் அந்த மசாலாவை தொட்டுக்கலாம். பொதுவாக வாழைக்கான்னு பண்ணுற போது நம்ம நிறைய பேர் வந்து ஜென்ரலாக பண்ணுறது ஒரு வாழைக்காய் கறி நிறைய எண்ணெய் விட்டு முறுமுறுன்னு வறுக்கிறது, அல்லது நல்லா சாஃப்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வறுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பட் எண்ணெய் கொஞ்சம் போட்டு தான் நல்லா பண்ணுவோம். அல்லது புட்டு, அப்புறம் பொடியாக நறுக்கி வேக வச்சு அது ஒரு பொரியல். இந்த மாதிரி நிறைய விதவிதங்கள் பண்ணுவோம். சில பேர் இப்போ நாங்கள் செட்டிநாடு பக்கம்லாம் வாழைக்காய் வச்சு ஒரு பச்சடி கூட பண்ணுவாங்க. அதாவது பச்சடின்னா துவரம் பருப்பு வேக வச்சு பச்சடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். சரி, எப்போ பாரு ஒரே மாதிரி தானே பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் வித்தியாசம் வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம். இது எனக்கு கொஞ்சம் நல்லா வந்ததுங்கிறதுனால தான் இன்றைக்கி அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வந்து இந்த பாலக் சப்பாத்தி. சப்பாத்திலையும் விதவிதமாக பண்ணுவோம் சப்பாத்தி. அதுவும் நார்த் இந்தியன்ஸ் வந்து அதுவும் இந்த வடநாட்டுக்காரங்க வந்து அதில் நிறைய பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நமக்கும் அது ரொம்ப பிடிச்சதுனால இன்றைக்கி நம்மளும் அதில் விதவிதமாக பண்ணி பார்க்குறோம். அந்த வகையில் நான் ட்ரை பண்ண ஒரு பாலக் சப்பாத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த வாழைக்காய் மசாலா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 1 துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், புளி கரைத்த விழுது 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, பூண்டு 4 பற்கள், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், தனியாத்தூள் 1½ டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த வாழைக்காய் மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து முதல்ல நான் ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோம். ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் விட்டுக்கலாம். கொஞ்சம் காயட்டும். இதில் வந்து வெங்காயம் நல்ல மெல்லிய துண்டுகளாக, நார்மல் சைஸ் வெங்காயம், நல்ல பெரிய மண்டை வெங்காயமாக இருந்ததுன்னா 1 எடுத்துக்கோங்க, அல்லது இந்த 2 எடுத்துக்கோங்க. இதில் இன்னொன்று சின்னதாக என்னென்னா, இந்த மசாலா சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நினச்சிங்க, கொஞ்சம் தொக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காயம் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மெல்லிசாக. அந்த எண்ணெயில் இதை சேர்த்துடலாம். இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன். கூடவே பூண்டு, இந்த 4 பெரிய பல் பூண்டு, அதோட பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாயை உடச்சி போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். அவ்வளோதான். இது வதங்கிட்டு இருக்கும்போதே வாழைக்காயை நம்மளோட இஷ்டம், நம்ம வந்து நீட்டு வாக்குலையும் வெட்டிக்கலாம். சில டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நீள் வாக்கில் வெட்டிடுவேன். அந்த மாதிரி வெட்டியும் பண்ணலாம். அல்லது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைக்காயை 2ஆக வகுந்துக்கிட்டு அதில் கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக வெட்டிக்கங்க. இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது வதங்கணும். இது ரொம்ப அப்படியே நிறம் மாறி வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு. ஏன்னா அந்த மசாலாவை நம்ம திருப்பி வதக்குவோம். அதனால் இதை லேசாக வதக்கினா போதும். வாழைக்காய் மசாலா இன்னொன்று, அந்த மீன் மாதிரி பட்டை பட்டையாக நறுக்கிட்டு வேக போட்டு மசாலா தடவி ஊற வச்சு அதை வந்து அந்த தவா ரோஸ்ட் மாதிரி தவாவில் போட்டு வறுத்துருவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை வறுத்து எடுக்க டைம் ஆகும்னா டக்குன்னு என்ன பண்ணிவிடுவோம், கொஞ்சம் அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் ஏதாவது ஒன்று அந்த மசாலாவோட தடவிட்டு வாழைக்காயை ஊற வச்சுருந்தோம்னா அதை அந்த மாவில் பரட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சிடுவோம். அப்போ அந்த எண்ணெயில் பொரிக்கும்போது சீக்கிரமும் ஆகிடும், அதுவும் ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். ஸோ விதவிதமாக இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்ப நல்லா உப்பு காரம் புளிப்பாக எல்லாம் கலந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. தக்காளி போடாமல் புளியை போடலாமேன்னு புளி போட்டேன், நல்லா வந்தது. அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வதக்கியாச்சு. இப்போ இதோட கூட அரைக்க முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் அதில் சேர்த்துடலாம். அதோடு சேர்த்து தான் அரைக்கணும். அப்போது அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது அப்புறம் சேர்ப்போம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு இடையில் நம்ம வாழைக்காயை வதக்கிடலாம். ஏன்னா அது வாழைக்காய் வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இல்லையா? அதனால் இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சொல்லியிருக்கேன், அந்த அளவுக்கு இதில் ஊற்றுனா தான் இது நல்லாயிருக்கும். தொக்கா பெசரி வரும்போது இந்த எண்ணெய் தள்ளி பெசரி வந்ததுன்னா தான் இது நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்போ தேவையோ சாதத்துக்கு கலக்கிறதோ, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதோ, அல்லது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதோ எல்லாமே நல்லாயிருக்கும் இதில். இப்போ இதில் கடுகு நல்லா பொரியட்டும். அதோட சீரகம் கொஞ்சம்,
இப்போ வாழைக்காயை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், வாழைக்காய்க்கு நம்ம போட போகிற உப்பில் ஒரு அரை பகுதியை இப்போ போட்டுடணும். வாழைக்காயில் சாந்து வேகும், அப்புறமா நம்ம மற்றது சேர்த்துக்கலாம். இப்போ மிதமான, ரொம்ப குறைச்சிடாதீங்க தீயை, மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு வேக விடலாம். அந்த வேர்த்து வடிகிற தண்ணியில் அது வேகணும். இப்போ தீயை மிதமாக வச்சுட்டு நான் மூடி போட்டுடுறேன். மூடி போட்டுட்டோம், தீயை குறைச்சிட்டோங்கிறதுக்காக அப்படியே விட்டுறாமல் நடுவில் திறந்து பெரட்டி விட்டிங்கன்னா தான் நல்ல பெரண்டு எல்லா பக்கமும் நல்லா வேகும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இந்த புளி தண்ணி மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம பெரட்டி வேக வைக்க சரியாக இருக்கும். ஸோ இப்போ அது ஒரு அரை வேக்காடு வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வதக்கி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. அதுக்கிடையில் இதை ஆற வச்சு இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டும் வந்தாச்சு. ஸோ இதுவும் ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் வாழைக்காயும் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த பேஸ்ட்டை, இந்த காரம் வந்து கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதில் நம்ம பச்சை மிளகாயும் போடுறோம், மிளகாத்தூளும் போடுறோம். ஏதாவது ஒன்றை குறைச்சிக்கங்க. சிலர் வந்து பச்சை மிளகா சேரலைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க நீங்கள் இதில் குறைச்சிக்கோங்க. பச்சை மிளகாயை குறைச்சிட்டு 1ஓ 1/2ஓ போட்டுட்டு மீதி மிளகாத்தூள் போட்டுங்க. இப்போ இந்த மிளகாய்த்தூள், ஏன்னா அந்த புளிப்புக்கு தகுந்தாப்போல கொஞ்சம் காரம் இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். மிளகாத்தூள், தனியாத்தூள், புளி கொஞ்சம், அதோட உப்பு. முதல்ல உப்பு போட்டிருக்கோம், இப்போ கவனமாக உப்பு போட்டுக்கங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி விடணும். இப்போ தீயை குறைச்சிடுங்க. அதிகம் தீ வேணாம், மிதமான தீ வேண்டாம், தீயை கொஞ்சம் குறைச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ செக் பண்ணிவிட்டு புளி வேணும்னா சேர்த்துக்கலாம், காரம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சரி, இது ரெண்டுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து ஒரு வதக்கிட்டு இதோட அரைச்சி சேர்த்துருங்க, சரியாயிடும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் குறைச்சி தீயில் வச்சுருக்கேன். இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்துட்டு நல்லா பெரட்டிடலாம், சரியாயிடும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ இந்த மூடியை எடுத்துடுறேன். இப்போ தீயை தூண்டிக்குங்க. தூண்டிட்டு நல்லா பெரட்டிடுவோம். இந்த ஊற்றுற எண்ணெய் கொஞ்சம் அதில் வந்துடணும். யூஸ்வலாக வந்து சொல்லுவாங்க, வாழைக்காய்க்கெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றி வதக்குவாங்க. அது நல்லா அப்படியே எண்ணெய் இழுத்துக்கும். நீங்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் இந்த வாழைக்காய் மட்டும் எண்ணெயை நல்லா இழுத்துக்கும். அதே நீங்கள் உருளைக்கிழங்குக்கு எண்ணெயை ஊற்றி வதக்குனா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். வாழைக்காயில் ஓரளவுக்கு லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் வெளியில் தள்ளும், மற்றபடி ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கும். ஆனால் என்னோடய இது நான் எப்பவும் சொல்லுவேன், வந்து இந்த வாழைக்காயை வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி முறுமுறுன்னு வறுக்கலன்னா அந்த வாழைக்காயோட தன்மையே மாறிடும். அந்த சாஃப்ட்னஸே இல்லாமல் எண்ணெய் நீங்கள் நிறைய ஊற்ற அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் போய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் கிறிஸ்பாக ஆகுமே தவிர கொஞ்சம் ஹார்டாகிடும். தண்ணி தெளித்து மூடி வச்சு நீங்கள் வாழைக்காயை வதக்குனிங்கன்னா மெத்துன்னு இருக்கும். அதே சமயம் நமக்கு மேலே ஒரு கோட்டிங் வறுபட்டு நல்லா அதுவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவும் அப்படி தான். நம்ம வந்து இதில் சாஃப்டாக இருக்கும் வாழைக்காய். நம்ம மூடியை திறந்துட்டேன், பச்சை வாசனை போக நம்ம கிளறிடணும், அவ்வளோதான். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டேன். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு வித்தியாசமான வாழைக்காய் மசாலா நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். அதாவது சப்பாத்தி, சாதம் இந்த மாதிரி இதுக்கும் நல்லாயிருக்கும்.
இந்த புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தியோட சாப்பிட நல்லாயிருக்கும். அல்லது சாதத்தோட இது நல்லா கலந்து பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். சில வாழைக்காய் மசாலாக்கள் வந்து சாதத்தில கலந்து சாப்பிட நல்லாயிருக்கும். கிராமத்து பக்கம் கல்யாண வீடுங்கள்ல போனீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், தோலோட வாழைக்காய் நறுக்கி போடுவாங்க. வெங்காயம், தக்காளி, கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சு, கடைசியா தேங்காய்லாம் போட்டு, அது ஒரு மாரி பூண்டு வாசனையோட சூப்பரா இருக்கும். அந்த மாரி மசாலா அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம்.